ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 24/5/2023 புதன்கிழமை. இன்னைக்கு பார்த்தலையான பஞ்சமி திதி. இன்னைக்கு ராத்திரி மொத்தம் இருக்குது, நாளை கார்த்தால ஒரு 3 மணி வரலும் இருக்குது. இன்றைக்கி ஃபுல் டே வந்து பஞ்சமி தேதி. நட்சத்திரம் பார்த்தீங்களேன்னா புனர்பூச நட்சத்திரம் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது, மத்தியானம் வரலும் இருக்குது. அதற்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரம் வருது. மத்தியானம் ஒரு 3 மணி வரலும் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. அதற்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரம் வருது. சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா இன்றைக்கி அதிகாலை ஒரு 3 மணி வரலும் வந்து 3 மணி வரல காத்தால ஒரு 6-7 மணி வரலும் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதற்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைக்கி சித்த யோகம் வேறு, யோகமும் நல்லா இருக்குது. பஞ்சமி தேதி ரொம்பவும் நல்லபடியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புதன்கிழமை வேறு, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாள். அதனால் மிகப்பெரிய ஏற்றமான நாளாக இன்றைக்கி அமைய போகிறது. இன்றைக்கி சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ற சந்திராஷ்டமம் வந்து யார் யாருக்குன்னு சொல்லிட்டோம். எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பால் மட்டும் பசும்பால் சாப்பிட்டுட்டு போகிறதுனால எந்த ஒரு தடங்களும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். வெளியூர் வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள் போக வேண்டி இருந்ததே. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், அதுவும் வந்து கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரர்கள்லாம் கொஞ்சம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வந்து மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். 8ஆம் இடத்துல ராசி பகவான் சந்திரன் இருக்கிறதுனால. சரி, இன்றைக்கி ஒரு சின்ன தகவல் அதை சொல்லுவோம். அதாவது புதன் அப்படின்றத வந்து புதனை வந்து ஒரு மிகப்பெரிய புதனுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தாலேயானால் புதன் பகவான் தான் வந்து படிப்புக்கு கல்விக்கு காரகன். அவர் ஒருத்தருக்கு நல்லபடியாக கல்வி வரணும் அப்படின்னா புத பகவான் வந்து நல்லபடியாக இருக்கணும் அந்த ஜாதகத்தில். உங்களுக்கு பார்த்தேன்னா இந்த விம்சோதரி தசைகளில் வந்து 17 வருஷம் கொடுத்துருக்கா புதனுக்கு. புதன் வந்து ஒரு மாத கிரகம், அதாவது 25லேருந்து 35 நாளில் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு மாறக்கூடியது. முக்கால்வாசி பார்த்தேன்னா புதனும் சூரியனும் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருப்பாள். எப்போவுமே வந்து அவர் நெருக்கமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நட்பு கிரகம் வேறு புதனும் சூரியனும். என்ன ஏன் அப்படி சொல்கிறேன்னா, புதன் கிரகம் வந்து சுக்கிரனுடைய அணியில் இருந்தாலும் சூரியன் குருவனுடைய அணியில் இருந்தாலும் புதனும் சூரியனும் நல்ல நட்பானவர்கள். புதனுடைய அறிவு கூர்மை இருந்தால் மட்டும்தான், அதாவது அறிவு கூர்மை வரணும்னா புதனுடைய அனுகிரகம் வேணும். ஆனால் அந்த அறிவு கூர்மை வந்து சரியான நேரத்தில் பயன்படணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் வேணும். அதனால் குருவும் புதனும் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக காணப்படுறது. புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து நல்லவர்களோட, அதாவது இயற்கை சுபர் அந்த மாதிரியான பீப்புளோடு சேரும் பொழுது, அந்த மாதிரியான கிரகங்களோடு சேரும் பொழுது உங்களுக்கு வந்து சுபத்துவத்தை அதிகமாக கொடுக்குறார். பாவிகளோடு சேரும் பொழுது பாவத்தன்மையை கொடுக்குறார். அதனால் பாதி பாவராகவே இவரோடு கருதப்படுறார். புத பகவானை பற்றி பார்த்தீங்கன்னா கலைஞர்கள், ஆடிட்டிங் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் நல்லா இருப்பாங்க. கணிதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கலைகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. விளையாட்டு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் கூர்மையான அறிவு தேவை அப்படின்னா அந்த புதன் வந்து ரொம்பவும் முக்கியமாக இருக்கும். அந்த புத பகவான் ரொம்ப அதிகமாக வந்து, அதாவது இளமையிலேயே உங்களுக்கு புத பகவானுடைய திசையெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவே இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கணும். ஒரு லக்னத்துக்கும் அந்த லக்னாதிபதியை பொறுத்து வந்து அந்த புத பகவான் வந்து எந்த அளவுக்கு வந்து நன்மை செய்வார், இது தீவை செய்வார்ன்றது ஒரு ஜாதகத்துக்கும் வேரி ஆகும். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு ராசியாக இந்த நாளான 24/5/2023 எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து இன்றைய சந்திரனுடைய
நிலைமையை பொறுத்து, கோல்சாரத்தை பொறுத்து நாங்கள் சொல்கிறோம். மிச்ச கிரகங்களுடைய கோல்சாரத்தை பொறுத்து சொல்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய நேரம், அதாவது டைம், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வந்து எனக்கு அனுப்புங்க. அதை தவிர வந்து உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூஷ்மம் இதெல்லாம் வந்து நல்லபடியாக இருந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு எளிய பரிகாரங்கள் நிச்சயமாக என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற அப்பாயின்மெண்ட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி வி வில் டிஸ்கஸ். சரியா? இப்போ ஒரு ராசிக்காக பார்க்கலாம். மேஷ ராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு சந்திர பகவானோட வீட்டில் இருக்கு. அதனால் வந்து பார்த்தாலேன்னா இன்னைக்கு கார்த்தால மத்தியானம் அதாவது கார்த்தால ஒரு 3 மணிக்கு அப்புறமா பார்த்தாலேனால் அவர் வந்து சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிடுறார். அதனால் ஆட்சி பெற்ற சந்திரனும் நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவானும் சேர்றதுனால நீச்ச பங்கம் ஏற்பட்டு போகிறது. செவ்வாய் பகவானுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். புதிய வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய காலம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றமும் இருக்கும். இன்றைக்கி வந்து திருமணத்திற்கு பார்க்க போனீங்களேனா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு புதிதாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. குழந்தை பேர் பாக்கியம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. உங்களுக்கு பார்த்தேன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வர்றதும், அவருக்கு நெய் தீபம் போட்டுட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர், அதாவது அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கலர் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ரிஷப ராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இன்னைக்கு சந்திர பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல காத்தாலேருந்து இருக்கார். அதான் புனர்பூசமாக இருந்தாலும் காத்தால 3 மணிக்கு மேலே பார்த்தேனால் உங்களுக்கு வந்து கடகத்துக்கு வந்துடுறோம். அதனால் வந்து சந்திர பகவான் அவருடைய ஆட்சி வீட்டில் இருக்கார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதுவும் வந்து 12ஆம் அதிபதி வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே வந்து ஒரு மல்லிகைப்பூ மாலை வந்து போட்டுட்டு வர்றதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நீங்கள் கையில் வந்து ஒரு சாம்பல் நிறம் கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிர பகவான் இன்னைக்கு ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து புத பகவானுடைய ஒரு பெரிய நட்பான கிரகம். அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். 5-12க்கு உண்டானவர் ராசியிலேயே இருக்கிறதுனால அவர் சப்தமத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் வரும். இன்றைக்கி வந்து புதுசாக நீங்கள் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா புதிய ஜாதகங்கள்லாம் நிறைய வரும். நிச்சயமாக இன்றைக்கி ஒரு ஜாதகம் நிச்சயமாக உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு வெத்தலை மாலை போட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கிறது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இந்த ராசி கடகராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கடகராசி. ராசியின் அதிபதின்றவர் வந்து ராசியிலேயே இன்றைக்கி இருக்கிற காத்தாலேருந்து நல்ல ஒரு ஏற்றமான இலகாத்திரமான எண்ணங்கள் இருக்கும். தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்களை செய்வீங்க. புதிய விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும். தொழிலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் மூலியமாக பண வரவு அபரிமிதமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க. இதை தவிர உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு வந்து நெய் விளக்கு தெய்வம் போட்டு வர்றது,
கையில் வந்து ஒரு நீல கலர் அதிர்ஷ்டமான நிறமாக நீல கலர் இன்றைக்கி வச்சுக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி, ராசியின் அதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கார். அதாவது மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு லக்கு ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு பொசிஷன் இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா லக்கு ஃபேவர் ஆகிடும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்து இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல செய்தி வரக்கூடிய நாடாக இருக்கும். அதுவும் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தலையானா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தோடு உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு நல்ல சுப செலவுகள் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஆரஞ்சு கலர், அது ஒரு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு இருக்கும். கன்னியா ராசி, ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். சுபத்துவம் பெறுறார். 8ஆம் இடத்துல சுபத்துவம் பெறுறதுனால வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல செய்தி வரும். அதுவும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்தில் பார்த்தாலேயானால் நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வெளியூர்லேருந்து இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துலையும் வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார். புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 6, 8 அவரே 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் வெளிநாடு சம்பந்தம் இருக்குது. எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு விசாவுக்கு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். உங்களுக்கு அபரிமிதமான செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்கிட்டு அங்கே வந்து ஒரு வெண்ணெய் காப்பு போடுங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியின் அதிபதி எப்போவுமே ராசியின் அதிபதி வந்து பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்துல இருந்ததுன்னா எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது. இவ்வளோ நாள் இருந்தது எல்லாமே தடங்கள் எல்லாமே தள்ளி போயிடும். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தேன்னா திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்த தடங்கள் எல்லாமே தள்ளி போகும். 1. 2வது வந்து பார்த்தேன்னா நிச்சயமாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். மூதாதையர்கள் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி புதுசாக ஒரு தொழிலில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. அதன் வழியாக உங்களுக்கு ஒரு பெரிய பணவரவு அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு நீல கலர் கையில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி, ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீச்ச பங்கம் பெறதுனால பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இன்க்ரிமெண்ட் லெட்டர் வந்துடும். இன்றைக்கி நிச்சயமாக இருக்கும். புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்க்ரிமெண்ட் லெட்டர், போனஸ் ஏதாவது ஒன்று உங்களுடைய வேலையை பாராட்டி மேலதிகாரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன், லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷன், டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் ஏதாவது கொடுப்பார். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வழிபட்டு வாங்க. இன்றைக்கி புதன்கிழமை வேறு. முருகப்பெருமானை போய் வழிபடுங்க. அவருக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தில் வந்து ஒரு விளக்கேற்றிட்டு வாங்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும். உங்களுக்கு பார்த்தலைன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய நாளாக இருக்கும். கடன் வந்து தொழிலுக்காக வாங்குவீங்க. அது தவிர வந்து வீடு கட்டுறதுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தலைன்னா கார்த்தால 3 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் போயிடுறது. 9ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பாக்யஸ்தானத்தில் போய் பாக்யாதிபதியே நிற்கிறது பெரிய ஏற்றம். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு அதிர்ஷ்ட நிறத்தை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு
5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமே வந்து ரொம்ப நல்லபடியா இருக்கும். 5ஆம் இடத்துல குரு பகவான், 3ஆம் இடத்துல சனி பகவான். குரு பகவானோட தனித்து இல்லாமல் குரு பகவான் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். சப்தமத்தில் சுக்கிர பகவான் வேற. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலைமை. ஆனால் இன்றைக்கி வந்து 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம். அதனால் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல ஒரு விசேஷம் வரும். ஒரு நல்ல ஒரு செய்தி வரும். கவலைப்பட வேண்டாம். படிக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செய்தி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். வேலைக்கு வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திர தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்தில் அப்படி இப்படி கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் வந்து உரசலாக பேச்சுக்களில் கொஞ்சம் அதிகமாகும். பேசுகிறத கொஞ்சம் ஜாகிரதையாக பேசும். அது ரொம்ப நல்லது. சப்தமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட சேர்ந்து சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து எதிர்பாலினத்தவர் டாமினன்ஸோடு இருப்பாங்க. ஏன்னா இந்த மகர கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சப்தமாதிபதி வலுக்கக்கூடாது. சப்தமாதிபதி வலுத்தாருனாலே வந்து பிரச்சனை தான். ஏன்னா ஆப்போசிட் செக்ஸ் வந்து கல்யாணமானவாளுக்கு ஆப்போசிட் செக்ஸ் கண்டிப்பாக டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் பேச்சுலேயும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாமே சுமூகமாக வரும். எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் போகாது. கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய இந்த பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை வணங்குறதும், அவருக்கு வந்து ஒரு வெண்ணகாப்பு சாத்திட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி வச்சுக்கோங்க. கும்ப ராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். 6ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எதை சொன்னீங்கன்னாலும் நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு ஒத்துக்கக்கூடிய மனநிலை எல்லாரும் இருப்பாங்க. வேலையில் அதிகமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதுசாக போனஸ் ஏதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது வீடு மனை வாங்கிறதுக்குன்னு இருக்கும். இல்லைன்னா கூட்டு தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக, கூட்டு தொழிலுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு கிளிப்பச்சை நிறம் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார். நல்ல பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய ஹானரரி போஸ்டாவது இன்றைக்கி வரும். அதாவது உங்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த வேலையை பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டும்பொழுது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் மீனராசிக்காரருக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த 24/5/2023 இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலேன்னா அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் கையில் வச்சுக்கோங்க. வெள்ளை கலர் வந்து இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.